Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான prawn biryani. வீக்கெண்ட்ஸ்ல ஸ்பெஷல் அகேஷன்ஸ்ல நம்ம ஏதாவது ஸ்பெஷலா குக் பண்ணனும்னு யோசிக்கும்போது கண்டிப்பா இந்த prawn biryani ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நல்ல பக்குவமா அந்த மசாலா எல்லாம் சேர்த்து பெர்ஃபெக்ட்டா நம்ம குக் பண்ணி எடுக்கும்போது prawn biryani ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்குங்க. அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் அந்த ப்ரானுக்கே உண்டான அந்த ஸ்பெஷல் ஃப்ளேவர் எல்லாம் ஆட் ஆகி சூப்பரா இருக்குங்க. பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சது prawn biryani. அந்த ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தான் இது. நம்ம டக்குன்னு குக் பண்ணிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பிரியாணி செய்யறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ப்ரான் எடுத்துருக்குறேங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு மீடியம் சைஸ் இறாலாக எடுத்துருக்குறேன். ஸோ ப்ரான் ரெடி. அடுத்தது அரிசியோட அளவு பார்த்துடலாங்க. 1/2 கிலோ ப்ரான், இங்கே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு அரிசி, அதாவது பாசுமதி ரைஸ் 2 டம்ளர் எடுத்துக்கிறேங்க. இதை நல்லா ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. நல்லா தண்ணி விட்டு ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க. ஒரு மினிமம் ஒரு 15-20 நிமிஷம் இருக்கட்டும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. அதாவது மற்றதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வதக்கிற அந்த டைம் வரைக்கும் ஊறினா மட்டுமே போதும். ஸோ நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம், இருக்கட்டும். அடுத்தது நல்லா கமகமன்னு பிரியாணி செய்யறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சிடலாங்க. நல்லா இந்த சைஸுக்குள்ள பூண்டு ஒரு 12 பல் பூண்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. கூடவே ஒரு 2 இன்ச்சு இஞ்சியை நல்ல தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு 10 சின்ன வெங்காயம், கூடவே 3 பச்சை மிளகாவை நம்ம உடைச்சி சேர்த்து விட்டுறலாம். அடுத்தது கொஞ்சமாக அதாவது ஒரு 10-15 இலை புதினா இதில் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டுடலாங்க. இஞ்சி பூண்டு விழுதோட இந்த மாதிரி பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைக்கும் போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணியில். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி. அடுத்தது நம்ம பிரியாணி தாளிச்சுட்டு என்னென்னு பார்த்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் சூடானதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தாச்சுங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இந்த நெய் நல்லா கொஞ்சம் சூடாகி உருகி வரட்டும். இப்போ ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துடலாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்டார் அனைஸ், 4 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை. இப்போ சூடான எண்ணெயில் இதெல்லாம் போட்டு விட்டுடலாம். நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். இப்போ வெங்காயம் சேர்த்துடலாங்க. நல்லா 2 பெரிய வெங்காயம் சன்னமாக நீளமாக கட் பண்ணுன்னு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. அதாவது நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். ஸோ பொறுமையாக வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச மசாலா விழுதை சேர்த்துடலாங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். அதாவது அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறோம். இந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. நல்லா வாசனை வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சன்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். ஸோ தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வரக்கு நம்ம உப்பு மஞ்சள் தூள் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம். ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். நல்லா 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு 1-2 நிமிஷத்துலேயே தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும். இப்போ குக்கர் மூடி எடுத்து மேலால் வச்சு விட்டுடலாம். நல்லா 1-2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சிரும். பாருங்கள், நல்லா தக்காளி சாஃப்டாக மசிஞ்சு வெந்துருச்சு. நல்ல கமகமான வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டாக நான் சேர்க்கறது நல்ல ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. அடுத்ததாக 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. அடுத்ததாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா. நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிடுவோங்க. கொஞ்சம் அந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர் போகட்டும். இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர், அதிகம் புளிக்காத தயிர். இதுவும் நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற ப்ரான் சேர்த்துடலாங்க. நல்லா க்ளீன் பண்ணின ப்ரான் ஒரு 1/2 கிலோ சேர்த்துக்கிறேன். இப்போ
இதை ஜஸ்ட் ஒரே நிமிஷம் லைட்டாக வதக்கி விட்டுருவோம். அதிக நேரம் வதக்க வேண்டாம். ஒரே நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துடலாங்க. அதாவது நான் இங்கே 2 டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். 1 டம்ளர் பாசுமதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஆக்சுவல் அளவு. பட் இங்கே இந்த ப்ரான் சேர்த்துருக்குறோம், மசாலாலாம் இருக்குது, ப்ரான் தண்ணி விட்டு வெந்து வரும். அதனால் ப்ரான் பிரியாணி செய்யும்போது 1 டம்ளர் பாசுமதி ரைஸுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். இங்கே மொத்தமாக நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இதுலேயே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரைஸ் வெந்துருங்க. நல்ல உதிரி உதிரியாகவும் இருக்கும் சாதம். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி எடுத்து மேலே வச்சு விட்டுருவோம். தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கழுவி ஊற வச்சிருக்கிற பாசுமதி ரைஸை சேர்த்துருவோம். கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். ரைஸ் சேர்த்தாச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ எலுமிச்சை சாறு சேர்த்துடலாங்க. ஒரு சின்ன லெமனில் பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மேலால் கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் சேர்த்து விட்டுருவோம். ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, அப்புறம் மேலால் கொஞ்சமாக புதினா இலைகளும் போட்டு விட்டாச்சுங்க. நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துடலாம். நம்ம தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம், பட் அது பத்தாது. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி எடுத்து இப்போ டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வெயிட்டு வைக்க வேண்டாம், இருக்கட்டும். நல்லா ஸ்டீம் பிடிச்சி வெந்து அந்த ஸ்டீம் வெண்ட் வழியாக நம்மளுக்கு ஸ்டீம் வெளியே வர்றது இப்படி தெரிஞ்ச உடனே ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி அகைன் ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், ரைஸ் வந்து நல்ல பாதி அளவுக்கு வந்துருச்சு, 50% வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்து கலந்து விடும்போது நம்மளுக்கு ரைஸ் வந்து நல்ல உதிரி உதிரியாக இருக்கும், பிரியாணி நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம குக்கரை டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டுட்டு 5 நிமிஷத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும். ஸோ நல்லா சிம்மில் வச்சுடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணுறேன். வாவ், நல்ல கமகமன்னு வாசனையோட சுட சுட நம்மளுடைய ப்ரான் பிரியாணி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், ரைஸ் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து உதிரி உதிரியாக இருக்குது. கீழே அடியெல்லாம் பிடிக்காமல் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான ப்ரான் பிரியாணி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது, நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். நல்ல ஸ்பெஷல் டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லார் வீட்லேயும் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அடிக்கடி செய்வோம். பட் ப்ரான் பிரியாணினால ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ ஒரு ஸ்பெஷலாக வீக்கெண்ட்ஸ்லேயும் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லேயும் நீங்கள் ப்ரான் பிரியாணி இதே மாதிரி மசாலாலாம் போட்டு செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.